ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நாளையே நீ எதிர்பார்த்த விஷயத்தில் மனம் குளிரும்படியும் மனம் மகிழும்படியும் ஒரு சந்தோஷ தகவலை உன் செவிகள்ல கொண்டு வந்து சேர்க்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா அதிசயமும் அற்புதங்களும் இப்போது உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது என் செல்லமே. உன்னை தூக்கி எறிந்த உறவுகளை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். அவர்கள் கண் முன்னாலேயே நீ வாழ்ந்து காட்ட போற. எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உனக்கு உச்சத்தையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன். நீ தனித்து போராடி கஷ்டப்பட்டு கரை சேர்ந்த பிறகு இப்போது திமிராய் வாழ்வதில் எந்த தவறும் இருக்குன்னு எனக்கு தோணல. ஏன்னா நீ அவ்வளவு கஷ்டப்பட்டப்ப யாரும் உனக்காக வந்து நிக்கல. ஆனா இப்போ நல்லா வாழ ஆரம்பிச்சவனே எல்லாரும் நான் வந்து கூட சேர்ந்து நின்றுகிட்டு சிரிச்சு சந்தோஷமா இருக்க மட்டும் வருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கௌரவத்தோடும் பெருமிதத்தையும் காட்டிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. சில நேரங்கள்ல நீ குறி தவறக்கூட கூடும். உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது எத்தனையோ தடைகளும் தடங்கல்களும் வந்ததுதானே. ஆனா உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியுமே உன் வெற்றிக்கான பயிற்சி தானே நினைச்சுக்கோ. இத்தனை நாட்களாக நீ பெறாத வெற்றியையும் இத்தனை நாட்களாக நீ பெற்ற தோல்வியையும் எல்லாவற்றையும் சரிசமமாய் நான் செய்ய போறேன். எந்த விஷயத்துக்காக நீ முயற்சி செஞ்சாலும் நிச்சயமா எல்லாமே உனக்கு வெற்றியாதான் இருக்கும்னு உன் மேல நீ நம்பிக்கை வை என் செல்லமே. ஒரு ரோஜா பூவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடியில் இருக்கக்கூடிய முட்களையும் நீ ரசிக்க கத்துக்கிட்டீனா வலிகளும் உனக்கு பழகி போகும், வேதனைகளும் உனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா வாழ்க்கையினாலே வலியும் வேதனையும் நிறைஞ்சது தானே. வேதனைகளை நீ ஜெயிச்சு தாண்டி வந்துட்டினா அது கூட உனக்கு ஒரு சாதனை தான். எப்போதும் என்னுடைய அடையாளத்தையும் நான் யாருங்கிறதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு நீயாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க பழகு. உன்னை யாராவது கஷ்டப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் உனக்கு வாழ்க்கை மீது ஒரு வெறுப்பு வந்தாலும் நீ அதையே நிலையானதாக நினைச்சுக்காதே என் செல்லமே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் கண்ணு முன்னாலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகரமான சம்பவத்தையும் நான் நிகழ்த்தி காட்டுவேன். நீ கஷ்டப்பட்ட நொடியிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். உறுதியான தன்னம்பிக்கையோடு நீ எந்த வேலையை துவங்கினாலும் நிச்சயமா அதன் மூலமாக நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன். எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரம் தேவைப்படாது என் செல்லமே. ஆனா எல்லா வேலைகளுக்கும் முயற்சி தேவைப்படுது. நீ முயற்சி மட்டும் தொடர்ந்து செய். உன் காரியங்கள்ல முன்னேற்றத்தை நான் கொடுக்கறேன். நல்ல நேரம் வரட்டும்னு காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ ஏமாற்றமாக்கி கொள்ளாமல் எதையும் இழந்து விடாமல் அவ்வப்போது உனக்கு நேரம் கிடைக்கும் போதே எல்லா விஷயங்களுக்கான முயற்சிகளையும் செய்ய தொடங்கிடு. இப்போது நீ உன் லட்சியத்தை அடைவதற்கான நேரம் வந்துடுச்சு. ஓ சாயப்பா, அதற்குண்டான அதிசயத்தை தானே இன்று இரவு நடத்த போறேன். நாளைக்கு நீயே எதிர்பார்க்காத ஒரு அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். நீ எங்க போனாலும் உன்னை பத்தி குறை சொல்றதுக்குன்னு சில பேர் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி உன்னை பற்றி குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் நல்லவர்களோ உத்தமர்களோ இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் மற்றவங்க சொல்றதெல்லாம் நாம நினைச்சு கவலைப்படணுங்கிறதை யோசிச்சு தெளிவான மனதோடு இரு என் செல்லமே. முதல்ல உன்னை குறை சொல்ற அளவுக்கு அவங்க உத்தமர்களும் கிடையாதுன்னு சொன்னேன் அல்லவா. அதே போல யாரோ உன்னை குறை சொல்றாங்களே நினைச்சு அதை பத்தியே கவலைப்பட்டு வருத்தப்படுறதுக்கு நீ கோழையும் கிடையாது. ஏன்னா அவங்க உண்மை சொல்லியிருந்தா கொஞ்சமாவது அதை பத்தி நீ யோசிக்கலாம். ஆனா வேண்டுமென்றே உன் மீது பொய்யாய் சுமத்தப்பட்ட குறைகளையும் புகார்களையும் குற்றங்களையும் நினைச்சு நீயே வருத்தப்படணும். அவங்களுக்கு ஏதாவது உன்னை பத்தி சொல்லி மட்டம் தட்டணும்னு நினைச்சாங்க, அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கு ஏன் நீ பதிலடி கொடுக்க வேண்டும் என யோசிக்கிறாய்? உன் வாழ்க்கையின் மூலமாக அதற்குண்டான பதிலை நான் கொடுக்கிறேன். நீ எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சியோ, எந்த வெற்றிக்காக காத்திருந்தாயோ அதை உன் வாழ்க்கையில வரவழைச்சு அதையே உனக்கான சந்தோஷ தகவலாகவும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் போய் காட்டாத. அவங்களுக்கு அதுக்கான எந்த தகுதியும் இல்லை. உன் வாழ்க்கையில காட்டு, நீ நிச்சயம் ஜெயிப்ப.